சங்கரசூனோ சங்கடம் தீர்க்கும் விஷ்ணுமாய சுவாமி. பார்வதி மாதா களம் கண்டு பூஜை கண்டு விரகுண்டு வா சுவாமி. தாளம் பார்வதி மாதா பாரினு നൽകിയ பஞ்சாமிர்தம் சுவாமி. பார்வதி மாதா பாரினு നൽകിയ பஞ்சாமிர்தம் சுவாமி. நமது லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சாதனை மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் மாபெரும் மேஜிக் ஷோ நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக 2023-24 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளை பாராட்டும் விழாவிற்கு தலைமையேற்றுள்ள பள்ளியின் தலைவர் அவர்களையும், முன்னிலை வகிக்கும் பள்ளியினுடைய செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களையும், பரிசுகளை வழங்க உள்ள பள்ளியின் இயக்குனர் அவர்களையும், சாதனை படைத்த மாணவ மாணவிகளையும், இந்த சாதனைக்கு துணை நின்ற ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும், சாதனை புரிய உள்ள மாணவ மாணவிகளையும், பள்ளியின் அனைத்து நில பணியாளர்களையும் பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். நமது LFS மாணவருடைய சாதனை துளிகள் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தலைவாசல் வட்டார அளவில் முதலிடம் பிடித்த மாணவிகள் M. கிருஷ்ணபிரியா மற்றும் K. ஹம்சவர்தினி இருவரும் 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் R. சசிதரன் மற்றும் P. தமிழினியன் இருவரும் 500க்கு 491 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மேலும் 3ஆம் இடம் பிடித்த மாணவி K. வெண்மணி 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார். பத்தாம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் மாணவி S. வர்ணிஷா 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆங்கில பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 100க்கு 100 4 மாணவர்களும், அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் 5 மாணவர்களும், சண்முக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு நமது பள்ளி நிர்வாகம் அரசு பொதுத் தேர்வில் 500க்கு 491 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுபவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்தனர். அதை சாதித்து காட்டிய மாணவர்களுக்கு பரிசும் பாராட்டும் இவ்விழாவில் வழங்கப்பட உள்ளது. சாதனை மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களை வழிநடத்திய ஆசிரியர்களையும் பாராட்டி பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. மேலும் வரும் கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நமது தலைவாசல் வட்டார அளவில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகளுக்கு தங்க நாணயம் நமது நிர்வாகத்தால் வழங்கப்படும் என பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஊக்குவிக்க ஆளிருந்தால் ஊக்குவிப்பவனும் நாளை தேக்குவிப்பான் என்ற கூற்றுக்கு இணங்க நமது பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்றும் நமது நிர்வாகம் துணை நிற்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2023-24 கல்வியாண்டில் மேல்நிலை அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவன் A. ரித்தீஸ்வரன் 600க்கு 576 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். மாணவர் P. அபினாஷ் 600க்கு 573 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவி B. நித்தி பிரியா 600க்கு 573 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும், மாணவி S. T. சஞ்சீவினி
600க்கு 573 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். நமது பள்ளியானது அரசு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று வருகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டாக 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் தேர்வு எழுதிய 102 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றதை பாராட்டி தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையால் பாராட்டுச் சான்றிதழ் சென்னையில் பெறப்பட்டது. இதேபோன்று வரும் கல்வியாண்டிலும் 100% தேர்ச்சியை பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்குமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடலுடுத்த நிலமழந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் நமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அமைதியாக இருக்கையில் அமரவும். எம் கிருஷ்ணபிரியா மற்றும் கே ஹம்சவர்தினி இருவரும் 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்ற இவர்களுக்கு 8 கிராம் தங்க நாணயத்தை வழங்க நமது பள்ளியின் இயக்குநர்கள் நல்லாசிரியர் விருது பெற்ற திரு எஸ் முத்துசாமி அவர்கள் மற்றும் திரு சண்முகம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் மேடைக்கு வரவும். 496 பெற்றோர் கே முத்துசாமி மற்றும் எம் ஆனந்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மேலும் கே ஹம்சவர்தினி 500க்கு 496 அவர்களின் பெற்றோர்கள் எம் குமரேசன் மற்றும் ஏ சின்னப்பெண் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சார் மேலே போங்க, சார் மேலே போங்க. இந்த இல்லைங்க சார். மாணவர்கள் கரவொலி எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்தவும். அப்படியே ஒரு எல்லாம் இப்படி வரணுமா கிட்ட வரணும் சார். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஐயா திரு தங்கராசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவர்கள் பி தமிழினியன் 500க்கு 491 அவர்களின் பெற்றோர்கள் ஆர் பெரியசாமி மற்றும் பி ராஜேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மேலும் ஆர் சசிதரன் 500க்கு 491 அவர்களின் பெற்றோர்கள் எஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆர் சங்கீதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
சார் வெண்மணி பேரண்ட்ஸ் தேர்டு பிளேஸ் வெண்மணிக்கு எழுதலையா? ஆமாங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெண்மணியோட பேரண்ட்ஸ் சொல்லியிருங்க, அவங்க பார்த்துக்காங்க. விடுங்க அதெல்லாம். மாணவர்கள் கரவொலி எழுப்பவும். மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக 3ஆம் இடம் பிடித்து சாதனை புரிந்த மாணவி கே வெண்மணி 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்றது. இவருக்கு பரிசினை வழங்க நமது பள்ளியின் இயக்குனர் திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வெண்மணி மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் மேடைக்கு வரவும். அழுதுட்டே வருது. பேரண்ட்ஸ் வரலீங்களா? வெண்மணி எதுக்கு இத என்ன? அரசு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்த மாணவி எஸ் வர்ணிஷா அவர்களுக்கு பரிசினை வழங்க இயக்குனர் திரு மருதமுத்து ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ் வர்ணிஷா மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் மேடைக்கு வரவும். எஸ் வர்ணிஷா அவர்களின் பெற்றோர்கள் ஆர் சரவணன் மற்றும் சரஸ்வதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சார் அடுத்து ரித்தீஸ்வரன் அவங்க பேரண்ட்டு அப்படியே சார் அவங்க பேரெல்லாம் வந்து மாணவர்கள் கரவொலி எழுப்பி பரிசு பெறும் மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கவும். இரண்டாயிரத்தி 23 மற்றும் 24ஆம் கல்வியாண்டில் மேல்நிலை அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்த மாணவன் ஏ ரித்தீஸ்வரன் அவர்கள் 600க்கு 576 மதிப்பெண்கள் பெற்றமைக்காக பரிசினை வழங்க நமது பள்ளியின் தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவர் ஏ ரித்தீஸ்வரன் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் அங்கமுத்து மற்றும் செல்வப்பிரியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுக்கொண்ட மாணவருக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் பரிசினை வழங்கிய பள்ளி தலைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள்.
இரண்டாம் இடம் பிடித்து சாதனை புரிந்த மாணவன் பி அபினாஷ் அவர்கள் 600க்கு 573 மதிப்பெண்கள் பெற்றமைக்காக இவருக்கு பரிசினை வழங்க நமது பள்ளியின் செயலர் திரு கே பாலசுப்ரமணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பி அபினாஷ் அவர்களின் பெற்றோர் பச்சமுத்து மற்றும் அம்சவல்லி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். மூன்றாம் இடம் பிடித்து சாதனை புரிந்த மாணவி பி நித்யபிரியா அவர்கள் 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்றமைக்காக பரிசினை வழங்க நமது பள்ளியின் பொருளாளர் திரு எம் செல்வராஜ் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பி நித்யபிரியா அவர்களின் பெற்றோர் பாலசுப்ரமணி மற்றும் ஹேமலதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசினை பெற்ற மாணவிக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக நான்காம் இடம் பிடித்து சாதனை புரிந்த மாணவி எஸ் டி சஞ்சீவினி அவர்கள் 600க்கு 571 மதிப்பெண்கள் பெற்றமைக்காக இவருக்கு பரிசினை வழங்க நமது பள்ளியின் முதல்வர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ் சஞ்சீவினி அவர்களின் பெற்றோர்கள் செந்தில்குமார் மற்றும் தீபா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து வந்து முத்துக்கண்ணனுங்க. அந்த ஆர்டரில் தான் ஃபஸ்ட் முத்துக்கண்ணன். அதுக்கு வந்து திரு மாதேஸ்வரன் அவர்கள் கூப்பிடுங்க. பரிசினை பெற்றுக்கொண்ட மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். ஆசிரியர் மதிப்பெண்களை பெற்று தந்த ஆசிரியர்களை பாராட்டும் விதமாக முதலில் he is not only our teacher, he is also our breeder. So he gave the centum, but it's not a end term. It's just a beginning. Wait and watch the big win. Let's welcome our school English sir, Mr. B. Muthukannan sir, to the stage. ஆங்கில பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் கொடுத்த நமது முத்துக்கண்ணன் சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக பரிசினை வழங்க மாதேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆங்கில பாட பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று தந்தமைக்காக ரூபாய் தொகை 10,000 பரிசினை பெறும் முத்துக்கண்ணன் சார் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக பூச்செண்டாய் பாவித்து கவலைகளை கழித்து ஊக்கத்தை கூட்டி கணிதத்தை கற்கண்டாய் கற்பித்து 4% கொடுத்த நம் பள்ளியின் கணித ஆசிரியை திருமதி ஆர் ஜெயந்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடிப்படையினை அன்றாடம் நடத்தி வியத்தகு அறிவியலை எங்களுக்குள் புகுத்தி சோராது சுறுசுறுப்பாய் அயராது அரவணைப்பாய் 5% கொடுத்த நம் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் திரு சின்னதுரை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு பரிசினை வழங்க நமது பள்ளியின் இயக்குனர் சண்முகம் ஐயா அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்தபடியாக சமூகம் கணினிமயமாகலாம், சர்வமும் கணினி யுகமாகலாம், சமூகமோ கணினியோ
நாங்கள் எதற்குத்தான் சலித்தவர்கள்? நாங்கள் அனைத்திலும் வல்லவர்கள். சமூக அறிவியலும் கணினி அறிவியலையும் இரு கண்களாய் ஒருங்கே கொண்டு சதம் கொடுத்த நம் பள்ளியின் சமூக அறிவியல் மற்றும் கணினி அறிவியல் ஆசிரியை திருமதி எஸ் மணிமேகலை அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். நமது பள்ளியின் இயக்குனர் தங்கராசு ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அடுத்தபடியாக பேச்சானாலும் உயிர் மூச்சானாலும் தமிழே, கவியானாலும் சுடர் ஒளியானாலும் தமிழே, செந்தமிழை செம்மையாய் மென்மையாய் மனதில் நிறுத்தி மணிமணியாய் எம் மாணவ கண்மணிகளுக்கு நடத்தி 99 மதிப்பெண் பெற்றுத்தந்த நம் பள்ளியின் தமிழ் ஆசான் திரு எஸ் மணி ஐயா அவர்களை மகிழ்வோடு மேடை கலைக்கின்றோம். நமது மணி ஐயா அவர்களுக்கு பரிசினை வழங்க நமது பள்ளியின் இயக்குனர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அடுத்தபடியாக கணிதம் என்றால் கசப்பு, இது மாணவர்களுக்கே ஒரு இயல்பு. இருப்பினும் இவர் சுறுசுறுப்பு, கொடுத்திடும் புத்துயிர்ப்பு, இறுதி நொடியிலும் அவர் முழக்கம், போக்கிடும் எங்களின் சுணக்கம். வேல்வேல் வெற்றிவேல், தனித்துவம் மிக்கவர் துரைவேல். 99 மதிப்பெண் பெற்று தந்த நம் பள்ளியின் கணித ஆசிரியர் திரு கே துரைவேல் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். நமது கணித ஆசிரியர் அவர்களுக்கு பரிசினை வழங்க இயக்குனர் மருதமுத்து ஐயா அவர்கள் மேடைக்கு வரவும். கெமிஸ்ட்ரி சார், 2 பேரும் சார். அடுத்தபடியாக நியூட்டன் முதல் கலாம் வரை, புரோட்டான் முதல் எலக்ட்ரான் வரை விசைகள் அனைத்திலும் விவரம் அறிந்தவர், இயற்பியலோடு இனிமை கற்றவர். 99 மதிப்பெண் பெற்று தந்த நம் பள்ளியின் இயற்பியல் ஆசிரியர் திரு எம் சதீஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். நமது பிசிக்ஸ் அவர்களுக்கு பரிசினை வழங்க பள்ளியின் தலைவர் சி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்தபடியாக அமிலமோ காரமோ தனிமமோ கனிமமோ அனைத்திலும் இவர்கள் அத்துபடி, இருவரும் காட்டிடுவார் வேதியியலுக்கான வெற்றிப்படி. அவ்வகையில் 99 மதிப்பெண் பெற்று தந்த நம் பள்ளியின் வேதியியல் ஆசிரியர்கள் திரு என் மணி மற்றும் திரு கே அன்பழகன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். வேதியியல் ஆசிரியர் அவர்களுக்கு பரிசினை வழங்க ஐயா செல்லமுத்து அவர்கள் மேடைக்கு வரவும். ஐயா செல்வராஜ் அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்தபடியாக கவியிலும் பேச்சிலும் வீரம், அனைத்திலுமே தனி தீரம், தாவர பகுதிகளை தனக்கே உரிய பாணியோடும் அன்பின் மிகுதியோடும் கற்பிக்கும் நம் பள்ளியின் தாவரவியல் ஆசிரியர் திரு எம் விஜயன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். நமது தாவரவியல் ஆசிரியர் அவர்களுக்கு பரிசினை வழங்க ஐயா செல்வராஜ் அவர்கள் மேடைக்கு அழைக்கும். அடுத்தபடியாக இவருக்கு விளக்கம் தேவையில்லை, இவரே வாழ்வின் விளக்கம்தான். விலங்கியோடு பல விவரங்களை விரிவாய் நடத்தி புரிதலோடு மாணவர்களின் புத்திக்குள் புகுத்தி நற்பதிப்பெண்கள் பெற்றுத்தரும் நம் பள்ளியின் விலங்கியல் ஆசிரியர் திரு ஜி சீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது விலங்கியல் ஆசிரியர் அவர்களுக்கு பரிசினை வழங்க ஐயா மாதேஸ்வரன் அவர்கள் மேடைக்கு வரவும். Next, she is one of the lady superstar, so our students also twinkle like a star.
Always she is teach with a broad mind. So our students are learn with kind. Let's welcome our school English ma'am, Mrs. D. Satya ma'am, to the stage. நமது ஆங்கில ஆசிரியர் அவர்களுக்கு பரிசினை வழங்க ஐயா மாதேஸ்வரன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அடுத்தபடியாக அன்றாடம் ஓடி அயராது உழைத்து இரவு பகல் பாராது இமை போல காத்து உறுதியை உழைத்திட ஊக்கம் கொடுத்து கலங்கரை விளக்கமாய் அனைவரையும் வழிநடத்தி இன்றும் கூட இளைப்பாரா மனிதர் அவரே எங்களின் முத்தான முதல்வர். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் பள்ளியின் முதல்வர் திரு சி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அன்பும் மகிழ்வும் கொண்டு பெரும் கரவொலியோர்களோடு மேடைக்கு அழைக்கின்றோம். நமது பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு பரிசினை வழங்க ஐயா சண்முகம் மற்றும் முத்துசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசளிப்பு விழா இத்துடன் நிறைவடைந்து அடுத்தபடியாக மாணவர்கள் பெரிதும் விரும்பி காத்து கொண்டிருக்கும் நிகழ்வின் வாழ்த்துரை வழங்கிட கணித ஆசிரியர் சி பெரியசாமி ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். இரண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்வில் பள்ளி நிர்வாகத்திற்கும் தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் இயக்குநர்கள் அனைவருக்கும் இந்த வெற்றிக்கு அரும்பாடுபட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த வெற்றியை தனக்கே உரிதாக்கிய மாணவ கண்மணிகளுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளின் கூட்டிற்கு இணங்க இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாய் வந்த இருபால் ஆசிரியர் பெருமக்களை நன்றியோடு தலைவணங்கி வாழ்த்துகிறேன். இதற்கெல்லாம் தலைவனாக செயல்பட்ட பள்ளி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எனது கோடான கோடி நன்றி. கிராமத்தில் உள்ள சூழ்நிலையிலிருந்து இந்த வெற்றியை ஈற்று தந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.